நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஓணத்துக்கு விருந்து சாப்பிட ஆள் வரலன்னு கவலைப்படாதீங்க. இதோ வக்கீலையும் கூடவே நாங்க கூட்டிட்டு வந்துட்டோம். ஹாப்பி ஓணம். ஹாப்பி ஓணம். ஐயோ, நான் சொல்ல மறந்துட்டேனே. ஹாப்பி ஓணம். ஹாப்பி ஓணம். மனசி ஆண்டி, நானும் உங்க கூட சேர்ந்து பூக்கோலம் போட. மாமா, நீ முதல்ல இப்படி உட்காரு, அப்புறம் அங்க இருக்க பூ எடுத்து இதுல வை. எமி, விளக்கு இருக்கு பாத்து. எமி முதல் தடவையா இப்படி பூக்கோலம் போடுறா. அவ இதெல்லாம் டிவில தான் பாத்திருக்கா. சரி, நான் போய் அம்மாவை பாத்துட்டு வரேன். இதோ அம்மாவே வந்துட்டாங்க. அம்மா, நீ வந்துட்டியாமா? துளசி, ஹாப்பி ஓணம்மா. உங்க கண்ணு ஏன் கலங்கிருக்குன்னு எனக்கு தெரியும். அம்மா, இன்னைக்கு ஓணம். நாங்க எல்லாரும் உங்க கூட தானே இருக்கோம். நீங்க எதுக்காக இப்ப கவலைப்படுறீங்க? சரிம்மா, வாங்க வாங்க. வரேன். வாங்க உட்காருங்க. நான் போய் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இப்பவே வயிறு நிறைஞ்சிருச்சுன்னா அப்புறம் சாப்பிடுற மூடு போயிடும். என்ன தேவா? ஆமா, இன்னைக்கு என்ன பாயசம் வச்சிருக்கீங்க பானு பாட்டி? எனக்கு பிடிச்ச பாயசத்தை வச்சு தரீங்களா? உனக்கு என்ன பாயசம் வேணும்னு சொல்லுமா. எனக்கு எல்லா பாயசமுமே பிடிக்கும். அப்படின்னா நம்ம எல்லா பாயசமும் வைக்கலாம், சரியா? அட, ரெண்டு பேரும் இப்படி பாத்துக்கிட்டு இருந்தா இப்படி போய் அத்தைக்கு ஹெல்ப் பண்ணுங்க. மதியானம் ஸ்பெஷல் கெஸ்ட் வேற வராங்க. யாரு? ஃபேமஸ் பிளேபேக் சிங்கர் விஜய் மாதவ். வா வா. அட வா மச்சான். மாப்ள, இவர்தான் நான் சொன்ன பின்னணி பாடகர். வணக்கம். ஃபேமஸ் பிளேபேக் சிங்கர் விஜய் மாதவ். இங்க கலைவாணன் அரங்கத்துல ப்ரோக்ராம் இருந்துச்சு. அதான் அப்படியே ராயவும் தேவையும் பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஆமா, நீங்க துளசி தானே? நீங்க தான் ராயோட ஒய்ஃபா? ஆமா. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நாம யூனிவர்சிட்டி மியூசிக் காம்படிஷன்ல ஒன்னா போட்டி போட்டிருக்கோம். அன்னைக்கு லைவ் மியூசிக்கு உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். அப்படியா? அதுக்கப்புறம் நான் உங்களை பார்த்ததே ரியாலிட்டி ஷோல பாட்டு பாடும்போது தான். நாங்களே விஜய ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் பாக்குறோம். இவன் தான் உலகம் முழுக்க பாடிக்கிட்டு இருக்கானே. இதோ உன்னோட ரொம்ப பெரிய ஃபேன் இங்க நிக்கிறாங்க. நான் டிவில மட்டும் தான் உங்களை பார்த்திருக்கேன். நேர்ல இப்ப பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீ இப்படி விரலால கோலம் போடும்போது என் தலைக்குள்ள மட்டும் இல்ல, இந்த முழு உடம்புக்குள்ளயும் புதுசா ரத்தம் ஓடுற மாதிரி இருக்கு. போங்க, சும்மா கிண்டல் பண்ணாதீங்க. கிண்டல் பண்ணலடி, உண்மையை தான் சொல்றேன். அப்ப மானசி வந்ததும் என்ன எதுக்கு போக சொன்னீங்க? நான் எவ்வளவு கவலைப்பட்டேன் தெரியுமா?
அன்னைக்கு சில சூழ்நிலைகளால உன்னை இங்க நான் போக சொன்னதான். ஆனா இனி நான் உன்னை எங்கேயும் அனுப்ப மாட்டேன், போதுமா? உங்க முடியெல்லாம் நிறைய கொட்டிடுச்சு. பரவாயில்லைங்க, இனிமே கூடவே இருந்து கவனிச்சுக்க நான் தான் வந்துட்டேன்ல. கருவேப்பிலை கத்தாழெல்லாம் போட்டு தேங்காய் எண்ணெயில கொதிக்க வச்சு தலையில தடவுனா போன முடியெல்லாம் திரும்ப வந்துடும். என்ன ஜென்மமோ. நீங்க சொன்ன எண்ணெயை வாங்கிட்டு வந்துட்டேன். இது உடம்புல தேய்க்கணும். இந்த எண்ணெய உடம்பு முழுக்க தேய்ச்சிட்டு நீங்க போய் சுடு தண்ணியில குளிச்சா அப்புறம் பாருங்க உங்களுக்கு 10 வயசு குறைஞ்சிரும். ஆஹா, அப்படி நான் அதை ட்ரை பண்ணி பார்க்கணுமே. என்னடா வாயை பொழந்து பார்த்துட்டு இருக்க? போய் சுடுதண்ணி வைடா. வெறும் தண்ணியை கொதிக்க வைக்காதீங்க, அதுல துளசி வேப்பில எல்லாம் போடுங்க. இருங்க நானே வரேன். வாங்க. இவ சுடுதண்ணியை பத்தி பேசுனதுமே துளசி ஞாபகம் வந்துருச்சு. என்ன செல்லம், பயந்துட்டியா? நீ போன் எடுக்கலன்னா நீ போனை எடுக்கிற வரைக்கும் இப்படித்தான் நான் கால் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நீங்க எதுக்காக என்ன இப்படி தொந்தரவு பண்ணிட்டே இருக்கீங்க? நான் உங்களுக்கு அப்படி என்ன துரோகம் பண்ண? நீ தான் என்ன கலங்க வச்சுட்டு ரெண்டாவது அந்த ஜிம்பாடிக்கு வாக்கப்பட்டு போயிட்டல, அதுதான் நீ எனக்கு பண்ண மிகப்பெரிய துரோகம். நீ இந்த சந்திரனுக்கு சொந்தமாகிற வரைக்கும் நான் உன்னை இப்படி டார்ச்சர் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். அது உன் மேல இருக்கிற கோவத்தால இல்லம்மா, உண்மையில உன் மேல எனக்கு இருக்கிற பாசத்தினாலதான். புரிஞ்சுதோ? என்னால இதுக்கு மேலேயும் காத்திருக்க முடியாது. ஆஹா
துளசி. துளசி ஆண்டி, எனக்கு உங்களோட மொபைல் தரீங்களா? தருவீங்களா? உனக்கு எதுக்கு ஃபோன்? கார்ட்டூன் பார்க்க தான். எப்பவும் கார்ட்டூன் பார்த்துட்டே இருக்காம போய் படிக்கிற வழியை பாரு. அப்ப தரமாட்டீங்களா? மாட்டேன். அப்பா, ஹாய் எமி, இந்தா நீ கேட்ட சாக்லேட். எனக்கு வேண்டாம். என்னாச்சுமா? என் மேல யாருக்குமே அன்பில்லை. உங்களுக்கும் துளசி ஆண்டிக்கும் யார்கிட்டயுமே அன்பில்லை. ம், ம். உனக்கு என்னாச்சு? அப்பா கிட்ட சொல்லு. நானு துளசி ஆண்டி கிட்ட கார்ட்டூன் பார்க்க அவங்க மொபைல் கேட்டேனா, அதுக்கு ஆண்டி என்னை திட்டாங்க. என்ன திட்டுனாங்க? கார்ட்டூன் பார்க்காத போய் படின்னு சொன்னாங்க. அவ்வளவுதானா? ஆன்டி உன் மேல இருக்கிற அன்புனால அப்படி சொன்னாங்கம்மா. இல்ல, ஆன்டிக்கு என் மேல இந்த அன்பெல்லாம் போயிடுச்சு. முன்னாடி மாதிரி என் கூட விளையாடவும் பாட்டு பாடவும் எதுக்குமே வரதில்ல. எப்பவும் அவங்க ரூம்குள்ளே தான் இருப்பாங்க. ஹலோ, எமி பாப்பா என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றா. அவ துளசி ஆண்டி அவ கூட இப்ப விளையாடுறதோ பாட்டு பாடுறதோ இல்லையாமே. உனக்கு என்னாச்சு? கொஞ்ச நாளா நானும் வாட்ச் பண்றேன். எப்பவும் எதையும் யோசிச்சுக்கிட்டு இருக்க. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. பொய் சொல்லாத. உன் மனசுக்குள்ள என்னவோ கவலை இருக்கு. அது என்னன்னு தான் எனக்கு புரியல. என் மனசுல ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு தான் அந்த மாதிரி தோணுது. தோணலாம் இல்லம்மா, என்கிட்ட சொல்லாம உன் மனசுல ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு. நான் ஒரு போலீஸ்காரன். அதனால பொய் சொல்றவங்கள பார்த்தா அவங்க கண்ணை வச்சு நான் கண்டுபிடிச்சிருவேன். நீ ஒண்ணும் இல்லைன்னு என்கிட்ட பொய் தான் சொல்ற. அப்படி இல்லைன்னு என் முகத்தை பார்த்து உன்னால சொல்ல முடியுமா? துளசி, உன் மனசுல என்ன இருந்தாலும் அதை ஓப்பனா என்கிட்ட சொல்லு. நீ இப்படி எதுவுமே பேசாம இருக்கிறத பார்த்தா நானும் டென்ஷன் ஆகுறேன். அது அது நான் அப்பாவையும் நந்துவையும் நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருந்தேன். அதை தவிர்த்து எனக்கு வேற எந்த டென்ஷனும் இல்ல. இருக்கக்கூடாது. நீ எப்பவும் ஜாலியா இருக்கிறத பாக்குறது தான் என்னோட பெரிய சந்தோஷமே. நீ சந்தோஷமா இருக்கணும் தானே உன்னை நான் என் மனைவியவே ஆக்கிக்கிட்டேன். அப்புறமும் நீ இப்படி ரூம்குள்ளேயே இருந்தா எனக்கும் கவலையா இருக்கு. நீ முதல்ல வந்து ஒரு சூப்பரான காஃபி போடு. அப்புறம் அதுக்கு முன்னாடி கோமா இருக்கிற எமிச்சலத்தை கூல் பண்ணு.
எமி குட்டிக்கு ஆன்ட்டி மேல கோவமா? கோவம் போயிடுச்சா? ஓகே. முக்கு முக்கு. ஏய், இப்ப நம்மளோட சண்டை முடிஞ்சிருச்சு. இப்ப நீ துளசி ஆண்டி கூட வா. இப்ப நம்ம அப்பாவுக்கு ஒரு நல்ல காஃபி போட்டு கொடுக்கலாம். ஓகேவா? போலாம். Ting ting. Boom. எமி, பாத்து போ. இந்தா. Thank you, uncle. குட் கேர்ள். வெல்கம். காலம் முழுக்க இப்படி அடுத்தவன் குழந்தை கொஞ்சிட்டு இருந்தா போதுமா? உனக்குன்னு ஒரு பாப்பா வேண்டாமா? உன்ன மாதிரியே ரொம்ப அழகா இருக்கிற ஒரு பாப்பா வேண்டாமா? இங்க பாரு துளசி, மானசி உண்டாயிருந்தப்பெல்லாம் நான் என் குழந்தைங்களை பத்தி கனவு கண்டதே இல்லை. பொண்டாட்டி மேல அன்பு இருந்தா தானே அவ வயிற்றுல வளர்ற குழந்தைங்க மேலயும் அன்பு இருக்கும். என்னவோ இங்க பாரு, நான் அதுங்களை மானசியை விட ரொம்ப அதிகமா வெறுத்தம்மா. அதனாலதான் அந்த குழந்தைங்களை அழிக்கிறதுக்கு நான் பல முயற்சிகளையும் செஞ்சேன். கடைசியில அதுக்காக நான் ஒரு பெரிய கெஸ்டையும் வர வச்சேன். பாம்புமா பாம்புமா பாம்பு. ஆனா அங்கேயும் நான் தோத்துட்டேம்மா. மானசி எதுவும் ஆகாம தப்பிச்சிட்டா. ஆனா குழந்தைங்க போயிடுச்சு. ஆனா அதுக்கப்புறம் எனக்கு என்னவோ எனக்குன்னு குழந்தை வேணும்னு பயங்கரமா ஆசை வந்துருச்சு. அதுங்க என்ன அப்பான்னு கூப்பிடணும்னு ஆசைப்படுறேன். என்ன ஆனாலும் மானசியும் நானும் இனிமே ஒண்ணு சேர போறதில்ல. மானசி மாதிரியே எனக்கு அதுல விருப்பம் இல்லை. அப்புறம் நான் கொஞ்சி விளையாட எனக்கு எப்படி குழந்தை கிடைக்கும்னு யோசிச்சேன். அப்பதான் உன்னோட இந்த முகம் என் மனசுல எப்படி படமா ஓடிச்சு. இந்த சந்திரன் அப்பான்னு கூப்பிட ஒரு குழந்தைய பத்தி தர மாட்டியா? ஏய், நீ கோவப்படணுங்கிறதுக்காக நான் சொல்லல. என் மனசுல இருந்த ஒரு ஆசையை நான் சொன்னமா. நீ உடனே உன் முடிவெல்லாம் சொல்ல வேண்டாம். ஏய், நல்லா நிதானமா யோசிச்சு சொன்னா போதும். நான் ரொம்ப பாவம்மா. காதல்ல பைத்தியமான ஒரு கோடீஸ்வரன். ஏய், என்ன நீ சங்கடப்படுத்தினா அப்புறம் நான் செய்யக்கூடாத விஷயங்கள் எல்லாம் செய்ய வேண்டி வரும். அப்புறம் நானும் நீயும் ஒன்னா இருக்கிற போட்டோஸ் எல்லாம் இப்பவும் என்கிட்ட பத்திரமா இருக்குமா? அதை நான் இதுவரைக்கும் யார்கிட்டையும் காட்டல. அப்படி நான் காட்டிட்டா அதோ அங்க நிக்கிற அந்த குழந்தை கூட அதோட அப்பனை நீ ஏமாத்திட்டேன்னு கன்னத்துல அறையும். அதெல்லாம் எவ்வளவு பெரிய அசிங்கம் துளசி. அப்புறம் இங்க பாருமா, இங்க பாரு. எப்பவுமே எனக்கு பொண்ணுங்களை நேசிச்சுதாமா பழக்கம். அவங்க மனசை காயப்படுத்தினா அவங்கள விட நான் தான் வருத்தப்படுவேன்.
இருந்தாலும் நான் உன்கிட்ட இப்படி எல்லாம் பேசுறேன்னா எதுக்காக? நாம 2 பேரும் ஒன்னா வாழ்றது தான் என்னோட மிகப்பெரிய கனவு. அந்த கனவை நீயா கெடுத்துறாதம்மா. அப்படி நடந்தா உன் அன்பு காதலன் கேவலமானவனா ஆயிடுவான். அதுக்கு நீயே காரணமாயிடாத. வரட்ட செல்லம், சந்தோஷமா இரு. ஆஹா, நீ விளையாடிட்டு இருக்கியாமா? வா, அங்கிள் உன்னை தூக்கி கொஞ்சம் வா. வா. நீ பேரழகிமா. அங்கிளுக்கு ஒரு உமா கொடுமா. ஆண்டி, அந்த அங்கிள் என்ன சொல்லிட்டு போறாரு? ஒன்றும் இல்லைம்மா, வா போலாமா? என்னாச்சு ஆண்டி? ஒன்றும் இல்லை. என்னாச்சு ஆண்டி? வா. உண்மையை சொல்லவா பானு அக்கா? நம்ம மானசி பழைய மாதிரி ஆவான்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஹாஸ்பிட்டல்ல இருந்து திரும்பி வந்ததுக்கு அப்புறம் அவ இருந்த நிலைமைய பார்த்து நானே ரொம்ப பயந்து போயிட்டேன்க்கா. அவளுக்கு மட்டும் டிவோர்ஸ் கிடைச்சிருச்சுன்னா ராய மாதிரி ஒரு நல்ல பையனை பார்த்து மானசிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். மனசு இப்படி மாறினதுக்கு காரணமே சந்திரன் மேல இருக்க கோவம் தான். அவன் துளசியை ஏதாவது பண்ணிடுவானோன்னு அவ ரொம்ப பயந்து போயிருந்தா. அதனாலதான் துளசி கல்யாணத்தை உடனே நடத்தி வைக்கணும்னு மானசி சொன்னா. நம்ம மானசி மாதிரியே நானும் அந்த விஷயத்தை நினைச்சு ரொம்ப பயந்து போயிருந்தேன்க்கா. நம்ம நினைச்ச மாதிரியே துளசியோட கல்யாணம் ரொம்ப சிறப்பா நடந்துருச்சுல. இப்பதான் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. அம்மா, என்ன விஷயமா? எனக்கு இப்போ ராய் கால் பண்ணியிருந்தாரு. துளசிக்கு சின்னதா ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான். ஐயோ, பயப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. காலில் ஒரு சின்ன அடியா, அவ்வளோதான். துளசி இப்ப எங்க இருக்கா? ஹாஸ்பிட்டல் இருக்காளா? ஐயோ இல்ல, வீட்டில் தான் இருக்கா. அந்த அளவுக்கு அவளுக்கு பெரிய அடியெல்லாம் படல. துளசியை நான் உடனே பார்க்கணும். அவளை பார்த்தாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். அம்மா, நீங்க பயப்படாதீங்கம்மா.
துளசி சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வர வழியில எதிர்க்க ஒரு கார் வந்திருக்கு. அதை இடிச்சிடக்கூடாதுன்னு டக்குன்னு நகர்ந்திருக்கா. அப்ப அவ கீழே விழுந்துட்டாளாம். அதனால லைட்டா அடிபட்டிருக்கு. பெரிய அடியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு ராய் சொன்னாரு. இருந்தாலும் எனக்கு துளசியை பார்க்கணும் போல இருக்குமா. நீ உடனே என்ன அங்க கூட்டிட்டு போமா. எந்த இடத்துல துளசிக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுமா? ஹைஸ்கூல் ஜங்ஷன்ல இருக்க ஏதோ ஒரு தெருவுல வரும்போதுதான். துளசி கூடவே அப்போ எம்மியும் வந்ததா சொன்னாரு. ஐயோ, நல்ல வேலையா பாப்பாக்கு எதுவும் ஆகல. எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. எதுக்கும் நீங்க 2 பேரும் அங்க போயிட்டு வந்துருங்க. சீக்கிரமா கிளம்புங்க. ஏன் நீ என்ன பண்ற? இப்படி வா. சாரி 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 சாரி. நீ ரெஸ்ட் எடுமா. இங்க எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். வேண்டாங்க, எனக்கு ஒண்ணும் ஆகல. விழுந்ததால லைட்டா பெயின், அவ்வளவுதான். நீ என்ன சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேன். அது கூட உன்னை எந்த வேலையும் செய்ய நான் விட மாட்டேன். அம்மா வர சொல்றேன். அவங்க வந்து எமி பாப்பாவை அவங்க பாத்துப்பாங்க. இப்படி வா. வேண்டாங்க, சொல்றது கேளுங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் அத்தை இப்பதான் ஊருக்கு போயிருக்காங்க. அவங்க அங்கேயே இருக்கட்டும். எனக்கு இப்படி எல்லாம் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்கன்னா அவங்களும் டென்ஷன் ஆயிடுவாங்க. ஆமா, எமி குட்டி எங்க? அவங்க மொபைல்ல விளையாடிக்கிட்டு இருக்கா. பாவம், அவ ரொம்ப பயந்து போயிட்டா. எமி மட்டும் இல்ல, உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டதும் நானும் பயந்தே போயிட்டேன். அப்போ நான் செத்து போயிருந்தேனா? ஏய், ஓங்கி உன்னை விட்டேன்னு வச்சுக்கோ. அடிபட்டிருக்கலாம், நான் பார்க்க மாட்டேன். மெடிசன் சாப்பிட்டதாலேயே என்னன்னு தெரியல, ரொம்ப தாகம் எடுக்குது. கொஞ்சம் தண்ணி எடுத்து தாங்க. தேங்க்யூ. துளசி, இப்ப எப்படிமா இருக்கு? ஐயோ, ஒண்ணும் இல்லம்மா, லைட்டா ஸ்லிப் ஆகி விழுந்துட்டேன், அவ்வளவுதான். நான் உனக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லியும் அம்மா அதை நம்பவே மாட்டேங்கிறாங்க. அதனாலதான் நான் அம்மா கூட்டிட்டு இங்க வந்தேன். நீங்க உட்காருங்க, நான் போய் ஜூஸ் எடுத்துட்டு வந்துடுறேன். அச்சோ, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்ப்பா. நீ முதல்ல உட்காருப்பா. ஆனி ஆண்டி எங்க? அம்மா ஊருக்கு போயிருக்காங்க. நான் துளசிக்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயம்லாம் அவங்க கிட்ட சொல்லல. சொன்னா அவங்களும் டென்ஷன் ஆவாங்க. சரி, நீங்க ஒண்ணு பண்ணுங்க, மேலே பாட்டுக்கு வாங்க. ஆனி ஆண்டி தான் இங்க இல்ல. எல்லாத்தையும் நீயே இங்க தனியா கவனிச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் இல்ல? அங்கன்னா கூட நாங்க எல்லாரும் இருப்போம். நீங்களும் அங்க இருந்து டியூட்டிக்கு போலாம். எல்லாம் கொஞ்ச நாள் தானே, நான் பாத்துக்கிறேன் மனசி. அப்படின்னா ஒண்ணு பண்ணலாம், நான் வேணும்னா இங்கே இருக்கேன். வேண்டாம் ஆண்டி, துளசியை நானே பாத்துக்கிறேன். அப்புறம் குக்கிங்கை பொறுத்த வரைக்கும் நானே ஓரளவுக்கு நல்லா சமைப்பேன். அப்பா, இந்தாங்க ஃபோன். நீங்க பேசிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். ஹலோ, சொல்லுங்க சார். சொல்லுங்க. இங்க வா, இங்க வாங்க. செல்லக்குட்டி, உனக்கு அடியெல்லாம் ஒண்ணும் படல? இல்ல ஆண்டி. சரிம்மா, காரால உன்னை இடிக்க பார்த்தது யாரு? யாரும் வந்து இடிக்கல, நான் தான் சரியா கவனிக்காம வந்தேன். ஆண்டி, ஒரு வேளை அந்த தாடி வச்ச அங்கிளா தான் இருக்கும். எந்த தாடி வச்ச அங்கிள்? நாங்க சூப்பர் மார்க்கெட்ல பொருள்லாம் வாங்கிட்டு இருக்கும் போது அங்க வந்த ஒரு அங்கிளை நாங்க பார்த்தோம். அங்கிளை
ரோட்ல பார்த்துட்டு வரும்போது தான் கார் வந்து இடிச்சு. உண்மையை சொல்லு துளசி, நீ அந்த ஆளை பாத்தியா? காராளி சந்திரன? நீ விழுந்ததுக்கு காரணம் அவன் தானா? இல்லக்கா, நான் ஒன்னும் அந்த ஆளை பார்க்கலாங்க. வேற ஒருத்தர். துளசிக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு காரணம் காராளி சந்திரனா தான் இருக்கும்னு நான் சந்தேகப்படுறேன் வக்கீல் சார். ஏன் மனசு உங்களுக்கு அப்படி தோணுது? அன்னைக்கு சூப்பர் மார்க்கெட்ல ஒரு அங்கிளை பார்த்ததா ஏமி பாப்பா என்கிட்ட சொன்னா. அந்த அங்கிள் வேற யாரா இருக்கவும் வாய்ப்பு இல்ல. அது கண்டிப்பா அந்த ஆள் தான், காராளி சந்திரன். ஒருவேளை அந்த ஆளே துளசிக்கு பின்னாடி வந்து அவளை இடிச்சிருக்கவும் வாய்ப்பு இருக்கு. துளசியை சந்திரன் அடையிறதுக்காக தான் அவ்வளோ பெரிய துரோகத்தை உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கு செஞ்சாருன்னு சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஆளு துளசியை காயப்படுத்த விரும்புவானா? எனக்கு அப்படி தோணல. ராய் துளசியை கல்யாணம் பண்ணதுனால இனிமே அவளை என்னைக்குமே அடைய முடியாதுன்னு அவன் புரிஞ்சுக்கிட்டு இருப்பான். அதனால இனிமே துளசி வாழவே கூடாதுன்னு அவன் முடிவு பண்ணியிருந்தானா? அப்படி நம்புறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு துளசி கால் ஸ்லிப்பாய் கீழே விழுந்திருப்பான்னு நினைக்கிறேன். இத காராளி சந்திரன் தான் செஞ்சிருப்பாருன்னு நான் நினைக்கல. சூப்பர் மார்க்கெட்ல பார்த்தாலு காராளி சந்திரன் கன்ஃபார்ம் பண்ணா நாம ஒருவேளை அவரை சந்தேகப்படலாம். அப்படி இல்லாத பட்சத்துல நாம எப்படி துளசி ஆக்சிடென்ட்டுக்கும் அந்த ஆளுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு நினைக்க முடியும்? எதுக்கும் நீங்க துளசிக்கிட்ட பேசி என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்போதான் கிளியரா ஒரு பிக்சர் கிடைக்கும். துளசி எதையுமே ஓப்பனா சொல்ல மாட்டேங்கிறா. நான் எப்படி என்ன கேட்டாலும் அவன் மழுப்பல பதில் சொல்றா. அதுதான் ஏன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. ஒருவேளை அவங்க வந்திருந்தா துளசி ராய்ட்ட சொல்லிருக்க மாட்டாளா? அதனாலதான் நான் இவ்வளவு பலமா சந்தேகப்படுறேன். சந்திரன் தான் சொன்னா ராய் கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டார்னு துளசிக்கு தெரியும். நாம அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு பிரச்சனையுமே ராய்க்கு தன்னால வரக்கூடாதுன்னு துளசி ஒருவேளை நினைச்சிருக்கலாம் இல்லையா? அதனாலதான் துளசி ஒருவேளை அமைதியா இருக்காளோ என்னவோ. ராய் கிட்ட சொல்ல பயமா இருந்தாலும் ஒருவேளை உங்ககிட்ட சொல்லிருக்கலாம்ல. இப்போ உங்ககிட்ட எதுவும் சொல்லலையே. கண்டிப்பா துளசிக்கு மனசுல ஏதோ பெரிய கவலை இருக்கு. அத நான் அவ முகத்தை பார்த்தே கண்டுபிடிச்சிட்டேன். அது என்னன்னு தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. ஏன்னா ராய் கூட அவளுக்கு எந்த ப்ராப்ளமா வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ராய் துளசி கிட்ட ரொம்ப அன்பா நடந்துக்கிறாரு. அப்படின்னா துளசியோட மனசுல அப்படி என்ன கவலை இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். இல்லைன்னா தேவையில்லாம அவளை நினைச்சு நான் தான் டென்ஷன் ஆகிக்கிட்டே இருப்பேன். காராளி சந்திரன் இப்பவும் துளசியை ஃபாலோ பண்றானா அதுக்கு ஒரு பரிகாரத்தை கண்டுபிடிச்சே ஆகணும். எனக்கு முக்கியம்
என்னோட தங்கச்சி சந்தோஷமா வாழணுங்கிறது மட்டும்தான். அதை பறிக்கிறதுக்கு யாரையும் நான் விட மாட்டேன். நீ என்ன கூப்பிட்டுருக்கலாம்ல. பரவாயில்ல. சரி கொடு, நான் பின் போட்டு விடுறேன். வேண்டாம், நானே என்கிட்ட குத்திக்கிறேன். கொடு. வேண்டாம். கொடு. ஐயோ ஐயோ, சாரி 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 சாரி. கால்ல இன்னும் பெயின் இருக்கா? இல்ல, இப்ப பரவாயில்ல. ரொம்ப வலி இல்ல. இருந்தாலும் நீ நல்லா ரெஸ்ட் எடு. இப்படி வா. ஐயோ வேண்டாம். அட வாமா. கை கை. உட்கார். இந்த பெயின் கம்மியானதுக்கு அப்புறமா வெளியில வந்தா போதும். இல்ல, நீங்க ஏதாவது சாப்பிட்டீங்களா? இல்ல. எமி பாப்பா? அவ சாப்பிட்டா. நீங்களும் சாப்பிட்டுருக்கலாம்ல. நாம ஒன்னா சாப்பிடலாம். எனக்கு பசிக்கலங்க. நீங்க போய் சாப்பிடுங்க. அதெல்லாம் முடியாது. நீ சாப்பிடும் போதே நான் சாப்பிடுறேன். சரி, நீங்க வாங்க, நான் உங்களுக்கு எடுத்து தரேன். இரு, நீ முதல்ல இங்க உட்காரு. நானும் அப்புறமா சாப்பிடுறேன். அன்னைக்கு அந்த காரை எங்க பாத்துட்டு வந்து இடிச்சான்னு தெரியல. சூப்பர் மார்க்கெட் போனதுக்கு அப்புறம் நிறைய கடைக்கு போகணும்னு நினைச்சேன். என்னாச்சுமா? இல்ல, ஒண்ணும் இல்ல. சொல்லுமா. ஒண்ணும் இல்லங்க. அப்புறம் எதுக்கு வயிற்ற பிடிச்சிக்கிட்டு உட்கார்ந்துருக்க? லைட்டா வயிறு வலிக்குது. பில்லு போடவா சார்? எங்க இன்னொரு பொருளும் வேணும். என்ன சார்? அது அது வந்து இந்த பொண்ணுங்களுக்கு உடம்பு குண்டாகிறதுக்கான டானிக்கா? அது இல்ல. வேற? அது. ஓ, அதுவா? அவ்வளவுதானே சார்? பில் போடவா? பில் போடுங்க. $570 சார். இந்தாங்க. இந்தாங்க சார். துளசி,
ஏய், எழுந்துக்க வேணாம், படு. இப்ப வயிறு வலி எப்படி இருக்கு? பரவாயில்ல. ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமா? வேண்டாம், இது வழக்கமானதுதான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தானே சரியாயிடும். நான் ஒரு பிளாக் டீ போட்டு தரவா? இப்ப வேண்டாம், கொஞ்ச நேரம் ஆகட்டும். அப்புறம் உனக்கு தேவையான எல்லாத்தையும் நான் வாங்கிட்டேன். பொண்டாட்டி சொல்லலைனாலும் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு பண்றவன் தானே புருஷன். நாம 2 பேரும் உண்மையான கணவன் மனைவியா இன்னும் வாழலைனாலும் என்ன ஒரு நல்ல ஃப்ரெண்டா நினைச்சு நீ என்ன வேணுமோ என்கிட்ட ஓப்பனா சொல்லலாம். இந்த பீன்ஸ், கேரட், நீங்க இப்படி ஒரு காயா பார்க்க ஆரம்பிச்சு ரொம்ப நேரம் ஆச்சுப்பா. என்ன சமைக்க போறீங்க? ஏதாவது தெரியுமா? அது நாம அதைத்தான் நானும் யோசிக்கிறேன். அப்படின்னா நீங்க ஒண்ணு பண்ணுங்கப்பா, ஹோட்டலுக்கு போயிட்டு என்ன வாங்கிட்டு வாங்கப்பா. அதெல்லாம் வேண்டாம், ஒரு 5 நிமிஷம் நீ வெயிட் பண்ணுமா. ஹோட்டல்ல இருந்து வாங்குறதை விட டேஸ்டியான ஃபுட்டை நான் உனக்கு ரெடி பண்ணி தரேன். கால கொடுமைடா, இன்னைக்கு நான் பசியிலேயே சுருண்டு பெடுக்க போறேன்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரமா இதையே தானே சொல்லிட்டு இருக்கீங்க. பாவம், அவளுக்கு பசிக்காதா? காலையில கூட அவ சரியா சாப்பிடவே இல்ல. உன்னை இப்ப இங்க யார் வர சொன்னா? நான் உன்கிட்ட ரெஸ்ட் எடுக்க தானே சொன்னேன். இங்க எல்லா வேலையும் நாங்க பாத்துக்கிறோம். சரி சரி, அப்பாவும் பொண்ணும் சேர்ந்து என்ன வேணாலும் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு வேளை ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட கேட்க கூச்சப்படாதீங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப பசிக்குது. அப்புறம் இந்த பச்சைக்காயே நீங்க பாத்துட்டு இருந்தீங்கன்னா சாம்பாரும் அவியலும் அதுவே தானே ஆகாது. அதனாலதான் நான் சொல்றேன். எல்லாம் ரெடி ஆகும், அப்படிதானமா? ஆமா. அடிச்சுக்கோ. நான் கிளம்புறேன். இங்க பாருங்கப்பா, உண்மையிலே உங்களுக்கு ஏதாவது சமைக்க தெரியுமாப்பா? தெரியும் மாவா. உனக்கு என்ன வேணும்? வெஜிடபிள் பிரியாணி ஓகேவா? ஓகே, நீ அந்த தக்காளியை மட்டும் எடு. அதையும் எடு. இத வச்சு உங்களை விளையாட சொல்லல, எனக்கு பசிக்குது. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.